எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க? அப்பா இன்னும் வரலையேம்மா. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைப்பு. நான் இப்பவும் குழந்தை தானேமா. உன் வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கு குழந்தைங்களே இருக்கு, சரிதானே? அது இப்ப ஏன் தப்பு இல்லையே. இனிமேலும் உன் கல்யாணத்தை தள்ளி போட வேணான்னு உங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. ஆமா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்பா, என்ன வெயில். ஏங்க இவ்வளவு நேரம்? சொல்றேன், அவசரப்படாத. எல்லாம் அவன் செயல். இவளுக்காக ஒரு மாப்பிள்ளை வீடு நான் பாத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, கொஞ்சம் தூரம்தான். இப்போ அங்கதான் போயிட்டு வரேன். என்னடா, நல்ல சுறுசுறுப்பான பையன். சென்னையில ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறான். குடும்பமும் நல்ல குடும்பம்தான். சொல்ல போனா நம்ம திருப்பூர் மகேஷோட ஒண்ணு விட்ட அத்தை பொண்ணுக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தம் தான். அவங்களுக்கெல்லாம் பையனை ரொம்ப வருஷமா தெரியும். அப்படின்னா இனி அங்கேயும் இங்கேயும் விசாரிக்க வேண்டியது இல்ல. அதனாலதான் அவங்கள அடுத்த வாரம் ஒரு நடை இங்க வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணு பாக்குற சடங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, வா. இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். வரதட்சணையும் எதுவும் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படியும் 50 பவுனுக்கு குறையாம போடுவோம்னு. ஆனாலும் அவங்க எதையும் எதிர்பார்க்கல. நம்ம கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம். ஏண்டா, நம்ம ருக்மணிக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சுன்னு கேள்விப்பட்ட. கல்யாணம் முடியற வரைக்கும் உனக்கு நிக்க கூட நேரம் இருக்காது. சின்ன வயசுல உங்க அப்பா கைய பிடிச்சே வளர்ந்தவன். அப்ப எல்லாத்தையுமே நீ தானே பாத்துக்கணும். சும்மா தொந்தரவு பண்ணாம போறியா? இவங்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, பேசவும் முடியாது. அப்பா சொன்னது உண்மையா? போன விஷயம் ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு மாப்பிள்ள பார்க்க போறாங்கன்னு எனக்கு தெரியாதே. இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மாடி, தோ வரேம்மா. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. எது எப்படியோ நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ள. எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல கல்யாணம்னு ஒண்ணுனா அது உன் குழந்தைங்களுக்கு தானே. அது வரைக்கும் நாங்க இருப்போமான்னு யாருக்கு தெரியும்? என் பொண்ணுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாமா? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும். இங்க பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்குது. நீ எதுவும் தேவையில்லாம பேசாத. இல்லம்மா, நான் ஒன்னும் சொல்லாத.
உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால எத்தனை சம்பந்தம் விட்டு போச்சு. இது இப்போ கடவுளோட ஆசையினால கிடைச்சது. தயவு செய்து அதை நீ கெடுத்துக்காத. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாம வீட்ல இருந்தா அவளை பெத்தவங்களுக்கு வேதனை தான். பாரு, அப்பா எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. எங்களை மீறி நீ ஏதாவது பேசினாலோ செஞ்சாலோ இந்த குடும்பத்துல உனக்கு இடம் இருக்காது. பேசாம நீ என் கூட வந்துரு. எங்க? அது எனக்கே தெரியாத. நீ கொஞ்சம் தைரியமா இருந்தா போதும், நம்ம நல்லா இருக்கலாம். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்த, உனக்கு என் கூட வாழும் விருப்பம் இருந்தா நீ என் கூட வரலாம். விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு, நான் இங்க இருந்து போயிடுறேன். ஹே, கரை வந்துருச்சு. நீங்க கேட்ட இடம் இதுதான். ருக்மணி, இடம் வந்துருச்சு. வேலை தேடி வந்திருக்கேன்னு தானே சொன்ன. இங்க வந்துட்டு இல்ல, உன் கஷ்டமெல்லாம் போயிரும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சினா பொழைச்சுக்கலாம். இல்ல, இதெல்லாம் வேண்டாம். வச்சுக்கோங்கண்ணே, ஒரு டீ குடிக்க வச்சுக்கோங்க, பரவாயில்ல. இங்க தனபால்னு சொல்லி ஒரு முதலாளி இருக்காரு. வட்டிக்காரரா இருந்தாலும் நல்ல மனுஷன்தான். போய் ஒரு எட்டு பாருங்க, கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பிடிச்சு கொடுப்பாரு. சரி, நான் வரட்டுங்களா? என்ன பண்றது, பாவ புண்ணியம் பாக்குற மனசு முதலாளிக்கு இருக்கு. ஸ்கூலுக்கு புதுசா வந்த வாத்தியாரு ஏற்கனவே கேட்டு வச்சிருந்தாரு. தனபால் முதலாளி சொன்னதுனாலதான் உங்களுக்கு தர்றேன். இந்த பாருங்க, வாடகையெல்லாம் எனக்கு கரெக்டா வந்துடணும். அது சரியா கிடைச்சிரும். பிடிச்சிருக்கா? வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான், இருக்கிறதே போதும். தம்பி, அந்த கயிறு கம்பெனி முதலாளிய பாத்தீங்கன்னா அங்க உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டை பார்ப்போம். கொஞ்ச நாள் போகட்டும். ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்புறம் வீட்டுக்கான பொருளா வாங்கணும்ல. நான் சொல்றதெல்லாம் கேக்குறியா? அதுக்கு இப்ப என்ன செய்யறது? இப்போதைக்கு உன் கையில இருக்க நகை எதையாவது அடமானம் வச்சிடலாம். அதுக்கு நான் வேற எதுவும் எடுத்துட்டு வரலையே. எடுத்துட்டு வரலையா? கிளம்பி வர அவசரத்துல நான் அதை மறந்துட்டேன்.
அடே எவனை நினைச்சிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க? திங்கறதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்து வைப்போ. அந்த நாராயணன் வாடகை கேட்டு வந்திருந்தாரு. இருந்தா கொடுக்க வேண்டியதானே? என்கிட்ட இருந்தா கொடுத்திருக்க மாட்டேன். எந்திரிச்சு போடே.